இந்த வேல்யூ இருக்குல்ல, இது ஒண்ணு. இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூல வந்து கர்மயோகா வரும், ராஜயோகா வரும். ரெண்டாவது வேல்யூல வந்து ஞான யோகா வரும். தேர்ட் வேல்யூல பக்தி யோகா வரும். இல்ல மற்றெல்லாம் லெக்சர்ஸ்லாம் வரும். இது வந்து நல்லா இருக்கும். சின்ன சின்ன லெக்சர் கொடுத்துட்டு நல்லா இருக்கும். நல்லா வந்து இப்போ ஞான யோகாவில் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு வந்து ஏன் மதம் முக்கியம், நெசசிட்டி ஆஃப் ரிலீஜன் எதுக்கு, அதெல்லாம் நாம படிக்க போறது வந்து கர்மயோகா. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது கர்மயோகா 1 2 3 4 நம்ம படிக்க போறது கர்மயோகா. சிகாகோவில் கிளாஸ் எடுத்திருக்காரு. 1893 கிளாஸ் எடுத்திருக்காரு. ஸோ காலேஜ் ஒரு கிளாஸ், சாயங்காலம் ஒரு கிளாஸ் எடுப்பார். இந்த மாதிரி காலைல ஒரு 2 hours, சாயங்காலம் 2 hours, இந்த மாதிரி கிளாஸ். ஸோ கர்மயோகான்னா என்ன, அது வந்து நம்ம கேரக்டருக்கு என்ன எஃபெக்ட் பண்ணும், எல்லாரும் அவங்க இடத்துல தெரியவங்க. அப்புறம் வந்து வேலையை எப்படி செய்யணும், சீக்ரெட் ஆஃப் ஒர்க், கடமை என்ன, நம்மளை தான் காப்பாற்றிக்கிறோம், உலகத்தை காப்பாற்றல. வந்து பற்றின்மை தான் வந்து உண்மையிலே வந்து மனோநாசம். செல்ஃப் அபகேஷன்னா நான் என்ற எண்ணம் அழிகிறதுக்குல்ல, அது வந்து என்ன, பற்று இல்லாமல் இருக்கிறதா நான் அழிகிறதுடைய அர்த்தம். கம்ப்ளீட் நான் அழிஞ்சு போச்சுன்னா பற்று இல்லாம வேலை செய்யறது தான் நான் அழிகிறத தவிர வேற எதுவும் வந்து பற்று என்ன சொல்றது, நான் எப்படி கொள்றதுன்னா வேலை செய்யணும், பற்று இல்லாம வேலை செய்யணும், ரிசல்ட் எதிர்பார்க்கணும். அதுதான் வந்து நானை கொள்றது. அப்புறம் வந்து மோட்சம்னா என்னது, அப்புறம் கர்மயோகால வந்து வாட் இஸ் ஐடியல் என்ன சொல்றது, ஐடியல் ஆஃப் கர்மயோகா. இதுதான் க்ளீன் ஐடியல்னா பெஸ்ட். இதான் வந்து ஐடியல் ஆஃப் கர்மயோகானா ஜஸ்ட் ஆஃப் கர்மயோகா, சம்மரி ஆஃப் கர்மயோகா, ஜஸ்ட் ஆஃப் கர்மயோகா, சம்மரி ஆஃப் கர்மயோகா. கர்மயோகானா இதுதான் அப்படி சொல்றாரு. இதுதான் இவ்வளவுதான் பேசியிருக்காரு அவரு. நம்ம பார்க்க போறோம். ஓகே, சேம் மெத்தடாலஜி தான். முதல் நீ படி, அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 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 இடம் வரைக்கும் படிக்கிறேன், அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த பேராகிராஃப் போகலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர். ஒரு நாளைக்கு 100 முடியுமா முடிப்பாது. இது வெறும் இங்கிலீஷ் தானே, வேகமாக படிச்சிடலாம் நம்ம. இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து உனக்கு என்ன புரியுதுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம வந்து நானும் என்னோட ஐடியா ஷேர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. So karma in its effect and character. Start பண்ணோம். Okay. The word karma is derived from the Sanskrit kri, to do. All action is karma. Technically, this word also means the effects of action in connection with metaphysics. It sometimes means the effects of which our past actions were the causes. Okay, but in karma yoga, we have simply to do with the word karma as meaning work. The goal of mankind is knowledge. That is one ideal placed before us by Eastern philosophy. Okay, the goal of mankind is knowledge. Pleasure is not in the goal of a man, not the goal of a man, but knowledge. Pleasure and happiness come to an end. It is a mistake to suppose that pleasure is the goal. The cause of all the miseries we have in the world is that men foolishly think pleasure to be the ideal to strive for. After a time, man finds that it is not happiness but knowledge towards which he is going, and that both pleasure and pain are great teachers, and that he learns as much as from evil as from the good. As pleasure and pain pass before his soul, they have upon it different pictures, and the result of this combined impression is what is a man's character. If you take the character of any man, it really is but an aggregate of tendencies, the sum total of the bent of his mind. You will find that misery and happiness are equal factors in the formation of that character. Good and evil have an equal share in molding character.
and in some instances, misery is greater teacher than happiness. In studying the great characters of the world as produced, I dare say, in vast majority of cases, it would be found that it was misery that taught more than happiness. It was poverty that taught more than wealth. It was blows that brought out their inner fire more than praise. Okay. Hmm. Now this knowledge again as is inherent in man. டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த டாபிக் Hmm. அதுக்கப்புறம் Okay. சொல்லு என்ன உனக்கு என்ன சொல்லணும் இந்த டாபிக் என்ன சொல்லுவாங்க ஒரு நிமிஷம். இது ஹெவியா இருக்கு. இது எல்லா பாயிண்டும் வந்துச்சு. ஹெவியா அதனாலதான் நான் டிஸ்கஸ் பண்ணேன் போதும். ஸோ கர்மானா நிறைய இருக்கு. கர்மான்ற வேர்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா எனி ஆக்ஷன் இஸ் கர்மா, ஆல் ஆக்ஷன் இஸ் கர்மா, as well as effects of action. அப்புறம் sometimes it means the effect of our past actions. அப்படின்னா அதான் நம்ம கர்மான்றது வேலையாகவும் இருக்கும், அந்த வேலையோட பலனும் இருக்கும், இல்லை முன்னாடி பண்ண வேலையோட ரிட்டர்னும் இருக்கும். பட் நம்ம பேசுறது வந்து வெறும் வேலை. ஓகே. அப்புறமா எல்லாரோட கோல் ஆஃப் மேன்கைண்டே வந்து நாலேஜ் தான். ஓகே. திஸ் இஸ் த ஒன் ஐடியல் பிளேஸ் இன் ஈஸ்டர்ன் ஃபிலாசபி. பட் ப்ளஷர்ன்றது வந்து கோல் ஆஃப் த மேன் கிடையாது. ஓகே. ப்ளஷர் அண்ட் ஹாப்பினஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ இட் இஸ் அ மிஸ்டேக் டு சப்போஸ் தட் ப்ளஷர் இஸ் த கோல். The cause of all the miseries is because man foolishly thinks that pleasure is the ideal to strive for. After a time, man finds out that it is not happiness, but knowledge towards which he is going, and that both pleasure and pain are great teachers. And அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிருவான், மனுஷன் கண்டுபிடிச்சிருவான் தட் நாலேஜ் நாட் ஹாப்பினஸ் இல்லை, நாலேஜ் தான் வந்து அவன் போற பாத்துல இருக்கு. அப்புறம் பட் ஸ்டில் ப்ளஷரும் பெயினும் வந்து குட் டீச்சர்ஸ் அண்ட் சிமிலர் டு ஈவில் அண்ட் குட். ஓகே. அதெல்லாம் ஒரு அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ளஷர் அண்ட் பெயின் அது வந்து ஒரு டீச்சர். ப்ளஷர் அண்ட் பெயின் பிஃபோர் இஸ் சோல் தே ஹாவ் அப்பான் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ். ஸோ இப்போ இந்த ஒருத்தனோட கேரக்டரே எப்படி பேஸ் ஆகுதுன்னா அவனோட ப்ளஷர் அண்ட் பெயின் என்னென்னலாம் பண்ணுச்சோ அதை வச்சு அவனோட கேரக்டர் மூவ் ஆகுது. எந்த ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டாலும் அவனோட கேரக்டர்ன்றது வந்து அக்ரிகேட் ஆஃப் டெண்டன்சிஸ், அவனோட டிசையர், அது அக்ரிகேட் ஆஃப் டெண்டன்சி, அவனோட எண்ணங்களின் மொத்த குரூப். டெண்டன்சிஸ்னா என்ன? டெண்டன்சிஸ்னா அவனுடைய இது தமிழ் வார்த்தை வந்து வாசனாஸ். தமிழ்ல வந்து வாசனாஸ். அவனுடைய வாசனாஸுடைய மொத்த வாசனாஸுடைய ஒரு அமைப்பு தான் அவனுடைய குணம். ஒருத்தனுக்கு ஒரு குணம் இருக்குன்னா அவனுக்கு ஏன் இந்த குணம் இருக்குன்னா அவன் போன ஜென்மத்துல பண்ண பல ஜென்மங்களா பண்ண அவனுடைய செயல்களின் கூட்டமைப்பு தான் வந்து அவனுடைய வாசனாஸ், அவனுடைய தாட் ஜென்ரேட்டர். அந்த வாசனாஸ் தான் தாட் ஜென்ரேட்டர். அதை வச்சுதான் அவனுக்கு தாட் ஜென்ரேட் ஆகும். உனக்கு ஏன் இந்த மாதிரி தாட் வருதுன்னா நீ பண்ணி வச்சிருந்த வேலைகளுடைய அந்த ரிட்டர்ன்ஸ் அது மொத்தமா சேரும்போது அது பேர் வாசனைன்பா, இல்லைன்னா குணம்னு சொல்லுவோம், பிறவி குணம்னு சொல்லுவோம். இப்ப நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் என்னுடைய போன ஜென்மத்தில் நான் செஞ்ச செயல்களுடைய ஒரு கூட்டமைப்பு, வாசனை. மொத்தம் பார்த்தேன்னா இப்போ புரியுது. அது லாஸ்ட் லைன் சொல்லி முடிச்சு. I dare say the vast majority of cases it would be found that misery that taught more than happiness, poverty that taught more than wealth, and it was blows that taught more than praise. Right. புரியுதா? அதாவது
இப்ப நம்ம கர்மயோகா படிக்க போறோம். முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து கோல் என்னன்னா கேரக்டர் பில்டிங். புரிஞ்சுக்கோ, நம்ம மெயின் கோல் வந்து கேரக்டர் பில்டிங். கேரக்டர் பில்டிங் தான் நம்மளுடைய, அது குணம். புரியுதா? தமிழ்ல வந்து குணம் சொல்லுவோம்ல, இது வந்து கேரக்டர் பில்டிங் ஆர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அது என்னன்னா வச்சுக்கலாம் இங்கிலீஷ் வார்த்தை. இப்ப நம்ம கர்மயோகா படிக்கிறோம், ராஜயோகா படிக்கிறோம், இதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறோம்னா பர்சனாலிட்டி டெவலப் பண்றோம், நம்மளோட கேரக்டர் பில்டு பண்றோம். ரைட்டா? மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம்ல பொதுவா, மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம கோல் என்னன்னா, நம்ம மேன்கைண்டோட கோல் என்னன்னா, எல்லாரும் என்ன எதை நோக்கி போறோம்னா இறைவனை நோக்கி போறோம். காடுன்னு வச்சுக்கோம், காடை நோக்கி போறோம். காடுக்கு வந்து 8 கேரக்டர் இருக்கு. நம்ம முதல்ல படிச்ச ஞாபகம் இருக்கோம், சொல்லிக்கிட்ட ஞாபகம் இருக்கா? 8 கேரக்டர் சொல்லி கொடுத்துருங்க ஞாபகம் இருக்கா காடுக்கு? அதுல ஒரு கேரக்டர் வந்து அவர் தான் வந்து சர்வஜன், ஓம்னிஷியன்ட்டா, ஓம்னிஷியன்ட்னா எல்லாம் தெரியும். ஆம்னி நாலேஜ் வச்சுக்கோமா. ஆம்னி நாலேஜ் ஆர் பியூர் நாலேஜ். இல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா விஸ்டம் பர்சிஃபைடு, ஞான வடிவானவன். இதெல்லாம் ஒண்ணுதான். என்ன சொல்லு தெரியல, ஞான வடிவானவன். இறைவன் வந்து யாருன்னா 8 குணங்கள் உடையவன். அதுல ஒரு குணம் என்னன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் தான் தூய அறிவு. புரியுதா? அவன் தான் ஞான வடிவானவன். இறைவனுடைய சுரூப நிலை வந்து, உண்மை நிலை வந்து ஞான வடிவானவன். ஓகேயா? புரியுதா என்ன சொல்லுங்க? இதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் டிராவல் பண்றோம், ஞானத்தை நோக்கி. இந்த குணங்கள் நோக்கி தான் நாங்க போறோம். ஒரு குணம் வந்து 8 குணங்கள் இருக்கு. சர்வஜன், சர்வபிரசன், நம்ம படிச்ச ஞாபகம் இருக்குல்ல 8 குணங்கள். ஓகே, அதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் போறோம். ஸோ அதனால வந்து கர்மயோகம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம எல்லாரும் அதை நோக்கி தான் போறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்பத்தை நோக்கி தான் போறோம், இன்பம் தான் முக்கியம்னு போறோம். பட் இன்பம் வந்து நமக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு இன்பத்தை நோக்கி போனேன்னா, இன்பம் கிடைச்சா கூட அந்த இன்பம் பெர்மனண்டா நிக்காது. அது கொஞ்ச நாள் அதே துன்பமும் மாறிடும். புரியுதா? விஸ்டம் பர்சனிஃபைட் சொல்லுவாங்கல்ல, விஸ்டம் பர்சனிஃபைட், ஞான வடிவானவன். சோ புரியுதுல்ல, ஞான வடிவானவன். தமிழ்ல இதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, வால் அறிவன். அறிவன் அறிவுடையவன், தூய அறிவே உருவானவன். ஓகே, அந்த வார்த்தை. சோ இறைவன் வந்து இறைவன் வந்து தூய அறிவுடையவன். சரியா? இப்ப நம்ம அது வந்து நம்ம புரிஞ்சுக்காம இன்பத்தை நோக்கி போகும்போது என்னன்னா பிரச்சனை வரும். விவேகானந்தர் என்ன சொல்றாரு, கர்மா என்னன்னா நம்ம செய்யற எல்லா செயலும் கர்மா. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க போற கர்மா என்ன எடுத்துக்க போறோம்னா, நம்மளுடைய வேலை என்ன. நம்ம எல்லாரும் உலகத்துல பிறந்திருக்கோம். நீ பிறந்திருக்க, நான் பிறந்திருக்கேன், எல்லாரும் பிறந்திருக்கோம். எல்லாருக்கும் ஒரு வேலை வச்சிருக்காரு கடவுள். அந்த வேலை என்ன, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கர்ம யோகாக்கம். என்ன, நம்ம வந்து காசு இந்த எஃபெக்ட் தியரி எல்லாம் பேச போறது இல்லை. இந்த காசுக்கு இந்த எஃபெக்ட் இருக்கு, இந்த காசு இதெல்லாம் வந்து இதுவும் கர்மயோகால ஒரு பாகம் தான். பட் நம்ம அதுல எல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறது இல்லை. நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது என்னன்னா, நம்ம எதுக்கு, நமக்கு கடவுள் கொடுத்துட்ட வேலை என்ன, அது எப்படி செய்யறது ஒழுங்கா, சீக்கிரட்டா போட்டு அதோட ரகசியம் என்ன, நமக்கு கொடுத்த கடமை என்ன, அந்த கடமையோட ரகசியம் என்ன, நம்ம ஏன் அதை செய்யணும், அதே நம்ம கொடுத்துருக்காரு. அதை பத்தி படிக்க போறதுதான் நம்ம வந்து கர்மயுகத்தோடைய லட்சியம். மெயினா வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, நம்ம இப்ப 2 பிளாஸ், ஈஸ்டர்ன் பிளாஸிங், வெஸ்டர்ன் பிளாஸிங் இருக்கு. ஓஷோ எடுத்தோன்னா 2மே சொல்லிக் கொடுப்பாரு. ஓஷோ படிச்சோம்னா அவர் வந்து
வெஸ்டர்ன் பிலாசபி எடுப்பாரு, ஈஸ்டர்ன் பிலாசபி எடுப்பாரு. புரியுதா? வெஸ்டர்ன் பிலாசபி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ளஷர் தான் முக்கியம், நாலேஜ் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் பிலாசபி. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து எதுக்கு ஒரு மனுஷன் வாழ்றான்ல, அவன் எப்படி கோல் செட் பண்ணிப்பான்னா, பொதுவா ரெண்டு விதம் செட் பண்ண முடியும் கோல் ஒரு மனுஷன். கோல்ஸ்னு வச்சுக்கோ, ரெண்டு தான் பிரிக்க முடியும். ஒண்ணு வந்து ஹாப்பினஸ், அதாவது என்ன சொல்றது, மேக்சிமம் ஹாப்பினஸ். பிறந்ததை வந்து எப்படி என்ஜாய் பண்ணலாம்னா, நான் மேக்சிமம் ஹாப்பியா இருந்து சுத்து போயிருவான். அதான் அவனுடைய கோல். இங்க வந்து அவன் வந்து ப்ளஷர் தான் ஃபுல்லு கோல். இது வந்து வெஸ்டர்ன் கிளாஸ். இது ஒரு மெத்தடு. பிறந்தாச்சு, இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்து சுத்து போயிடலாம், அவ்வளவுதான். பிறந்ததை வந்து மேக்சிமம் என்ஜாய் பண்ணிக்கலாம். இது ஒரு கோல். இன்னொரு கோல் என்னன்னா, நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும். புரியுதா? மீனிங் மீனிங் ஆஃப் லைஃப். வாழ்க்கை நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அது ஒரு கோல். இந்த இடத்துல தான் நாலேஜ் வரும். இது வந்து ஈஸ்டர்ன் பிலாசபி. வெஸ்டர்ன் பிலாசபி என்னது? பிறந்துட்டல்ல, பிறந்து ஒரு வாழ்க்கை முடிஞ்ச அளவு சந்தோஷமா இருக்கு பிறந்தது. புரியுதுல? இது போஷா என்ன பண்ணுவார்னா ரெண்டும் கத்து கொடுப்பார். வெஸ்டர்ன் பிலாசபியும் போவாரு, ஈஸ்டர்ன் பிலாசபியும் போவார். நம்ம படிக்க போறது வந்து ஈஸ்டர்ன் பிலாசபி. புரியுதா? ஏன்னா இந்த மேக்சிமம் ஹாப்பினஸ் கண்டினியூஸா ஒன்னால இருக்க முடியாது. ட்ரை பண்ணா கூட ஹாப்பியாவே இருக்க ட்ரை பண்ணா கூட ஒரு குறிப்பிட்ட திருப்பி சேட்னஸ் வந்துடும் உனக்கு. புரியுதா? அதனால வந்து அது ஹாப்பி கண்டினியூஸ் ஹாப்பினஸ் இருக்குன்னா கூட இது ஒரு குணம். இறைவனுக்கு இன்னொரு குணம் என்னது? அவன் வந்து எப்பவுமே ஹாப்பியா இருப்பான். அவன் வந்து பிளிஸ். 8 கேரக்டர் ஒரு கேரக்டர் என்னது? பிளிஸ், பெர்மனன்ட் ஹாப்பினஸ். ஸோ நீங்க அவரை பிடிச்சாதான் பெர்மனன்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும். புரியுதா? நீ வேற எது பிடிச்சாலும், நீ எந்த ஆப்ஜெக்ட் பிடிச்சாலும் மறுபடியும் அங்கதான் மாட்டிக்குவ. நாலேஜ் தான் உனக்கு பெர்மனன்ட் ஹாப்பினஸ் கொடுக்கும். கரெக்டா? கரெக்ட். அதனால விவேகானந்தர் என்ன சொல்லிட்டாரு, நீ நாலேஜ், அதாவது முதல் ஞாபகம் வச்சுக்கோ, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. என்ன பெர்மனன்ட், அதாவது 5 சென்சஸ், 5 சென்சஸ்னால வர்ற ஹாப்பினஸ் வந்து பேர் பிளஷர்னு வச்சுக்கோ. அறிவு வருது இல்ல, அறிவால ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ் வரும். அதுலயும் ஒரு ஹாப்பினஸ் வரும். அறிவால வர்ற ஹாப்பினஸ் பேர் வந்து டிஸ்டம். புரியுதா? அது பேர் ஆனந்தம். அறிவா சச்சிதானந்தம், சச்சித் ஆனந்தம். சச்சித் ஆனந்தம்னா இதுக்கு பேர் வந்து ஆனந்தம். புரியுதுல்ல? இப்ப நம்ம பேச போறது, நம்ம விவேகானந்தர் சொல்றது வந்து நீ இத அடைஞ்சிப்ப, இதுல இருந்து உனக்கு ஒரு இது வரும், ஒரு இன்பம் வரும். அதுதான் ஞானம். அதான் வந்து ஆனந்தம். புரியுதா? ஞானத்தால் வர்ற ஆனந்தம் ஞானானந்தம், அறிவானந்தம், சச்சிதானந்தம். சத்த புரிஞ்சுச்சேன்னா உனக்கு சித்து வரும். சித்துன்னா அறிவு. புரியுதா? சித்து ஆனந்தம். ஆல்ரெடி புரியுதா? ட்ரூத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா, ட்ரூத், இஃப் யூ ஹேவ் த நாலேஜ் ஆஃப் த ட்ரூத், யூ வில் கெட் த நாலேஜ் ஆஃப் த ட்ரூத். உண்மையை பற்றி அறிவு உனக்கு வரும்போது, உண்மையை பற்றி அறிவு வரும்போது, கேக்குதா நல்லா? உண்மையை பற்றி அறிவு வரும்போது உனக்கு வந்து ஆனந்தம் வரும். புரியுதா? அதனால வர்ற ஆனந்தத்துக்கு பேரு சச்சிதானந்தம். இல்ல சார், இப்ப உண்மை அப்படின்றது என்னதுங்க? அதுதான் ஆனந்தம், அதுதான் வந்து நாலேஜா? உண்மையை பத்தி அறிவு, மெய் அறிவு, மெய் அறிவு வரணும். மெய் அறிவை உணரணும். நல்லா புரிஞ்சுக்கோ. மெய் தமிழ்ல வந்து மெய் உணர்தல். என்ன சொல்லலாம்? என்னது மெய்னா சத்துன்னு வச்சுக்கோ. மெய் உணர்தல், மெய் உணர்தல். அப்பதான் உனக்கு வந்து ஆனந்தம் வரும். மெய் உணர்ந்தா என்ன வரும்? மெய் உணர்ந்தா உனக்கு வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிசைர் ஆகும்.
அவா வந்து கட் ஆயிடும். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிசைர்ஸ். ஆசை எல்லாம் போயிடும். ஆசையில அழிச்சிடும். ஆசையில அழிச்சா அவனுக்கு ஆனந்தம் வரும். புரியுதா? இதுதான் ஃப்ளோ. மெய் உணரணும். மெய் உணர்ந்தாதான் சித்து. சித்த வந்து நீ மெய் உணர்ந்தா சித்து வந்துடும். சித்தம் தெளிஞ்சிடும். என்ன? மெய் உணரணும். மெய் உணர்ந்தா உனக்கு உண்மையான ஞானம் வரும். அந்த ஞானம் வந்து நெருப்பு மாதிரி. அது என்ன பண்ணும்? ஆசையா எல்லாம் அழிச்சிடும். அப்போ உனக்கு ஆனந்தம் வரும். புரியுதா? ஆசைதான் துன்பத்துக்கு காரணம். ஆசைதான் துன்பத்துக்கு காரணம். ஆனா அந்த ஆசையை எப்படி அழிக்கிறது? அதுக்கு வந்து ஞானன்ற நெருப்பு வரணும். அந்த ஞானம் எப்படி வரும்னா மெய்ய உணர்ந்ததான் ஞானம். மெய் உணர்தல் தான் ஞானம். மெய் அறிதல் இல்ல, உணர்தல். வித்தியாசம் புரியுது இல்ல? வித்தியாசம் வந்து நீ உணரணும். இதுதான் கோல். இந்த கோல் வந்து அவன் ஞானம் தான் கோல். அதாவது கட்டுதலால் ஐயப்பன் எண்கொள் வாழறிவன் நற்றார் தொழாரினின். அதான் சொல்றாரு விவேகானந்தர், அதாவது திருவள்ளுவர். நீ என்ன பிரயோஜனம்? வாழறிவு, தூய அறிவு உருவமான இறைவன் இருக்கான்ல, அதாவது நாலேஜ், தூய அறிவு. அதை நீ வந்து நீ புரிஞ்சுக்கல, அதை நீ வந்து மதிக்கலன்னா நீ படிச்சு 10 பிரயோஜனம் கிடையாதுன்ற ஒரு பிரயோஜனம். கற்றதனால் ஆவது எண்கொள் வாழறிவன் நற்றால் தொழாரினின். இறைவன் தான் வந்து தூய அறிவு உருவானவன், ஞானமே உருவானவன். அவன் காலை புரிஞ்சுக்காம அவன் காலை தொழாம நீ வந்து நான் நிறைய படிச்சுன்னு சொல்றது வேஸ்ட்ன்றார். புரியுதா? அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்றார். நிறைய இதுல அதான் விவேகானந்தர். அதான் நம்மளுடைய பிலாசபி என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஞானத்தை வளர்த்துக்கோ, அறிவை வளர்த்துக்கோ. அதுக்குதான் இந்த பிறவி உனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க. எல்லாரும் ஏன் போனோம்னா அறிவை நோக்கி போறோம். இறைவன் தான் அறிவுன்னு வச்சுக்கிட்டா இறைவனை நோக்கி எல்லாரும் போறோம். இறைவனை நம்ம வந்து அறிவா எடுத்துக்கணும் இந்த இடத்துல. என்ன நம்ம ஏன் பிறந்தோம்? உண்மை நம்ம ஏன் பிறந்தோம், நமக்கு என்ன வேலை, நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம், அதை பண்ணுவோம் ஒழுங்கா. என்ன அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதுக்கான அதான் உண்மை. அதான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் கோல். நான் ஒரு விஷயத்துக்கு பிறந்திருப்பேன், நீ ஒரு விஷயத்துக்கு பிறந்திருப்பேன். அதெல்லாம் நம்ம கரெக்டா செஞ்சு முடிக்கணும். புரியுதா? நம்ம ஏன் பிறந்திருக்கோம்? நமக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு காரணம் தானே பிறந்திருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அது கரெக்டா பண்ணி கொடுத்தோம்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் போலாம். புரியுதுல்ல? இல்ல இன்பம் முக்கியம்னு இன்பத்தை பின்னாடி ஒரு 5 சென்சஸ் பிளஷர் பின்னாடி ஓடிட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் துன்பமா இருக்கணும். துன்பத்துல மாற்றி முடிச்சிட்டாரு. ரைட்டா? இப்ப இந்த கேரக்டரை பில்டு பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கடவுள் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி கொடுப்பாரு. இந்த விதின்றது இருக்குல்ல, விதினா என்னன்னா கடவுள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருப்பாரு. ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும்னா ரெண்டு டைப் ஆஃப் இது கொடுப்போம். ஒன்று லோடு ஜாஸ்தி பண்ணுவோம், இன்னொன்று வந்து தப்பா இன்புட் கொடுப்போம். அப்ப என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். புரியுதா? இன்புட் தப்பா கொடுத்தா ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது எரர் ஹேண்ட்லிங் மெத்தடாலஜின்னு பேர். அப்ப என்ன பண்ணுவோம்? அப்ப ஸ்ட்ரெஸ் கொடுப்போம், லோடு கொடுத்து பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணுவோம். அப்ப டிஃப்ரெண்ட் டெஸ்ட் பண்ணும்போது யூஸ் கேஸ் கொடுப்போம். யூஸ் கேஸ்னா இப்ப நார்மலா ஒர்க் ஆகுது என்ன, ஒழுங்கா ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அந்த மாதிரி அவர் டிஃப்ரெண்ட் நல்லதும் கொடுப்பாரு, கெட்டதும் கொடுப்பாரு. ரெண்டுக்கும் வந்து அதை வந்து கொடுத்து அந்த அப்ளிகேஷன் எப்படி ரெண்டுக்குமே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அதுதான் அவர் பக்குவம் பண்றாரு அந்த ஆன்மாவை. இந்த ஆன்மா பக்குவம் ஆயிடுச்சுன்னா தான் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆன்மாவுக்கு வந்து 3 குணங்கள் உண்டு. அது வந்து நீ சொன்னா புரியாது ஆன்மாவுக்கு. நீ என்னதான் கிளாஸ் எடு, நான் எவ்வளவு தடவை சொல்லி கொடுப்பேன் உனக்கு. உன் மஞ்சள் அது எவ்வளவுதான் நான் ஏற்றினாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அனுபவப்பட்டாதான் புரியும். ஆன்மாவுக்கு 3 லிமிடேஷன் இருக்கு. 3 லிமிடேஷன்ஸ் ஆஃப் சோல். நல்ல ஞாபகம் வச்சுக்கேன். எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கும் சரி உனக்கும் சரி எல்லாருக்கும் சரி. 3 லிமிடேஷன்ஸ் ஆஃப் சோல். ஆன்மா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணுதான் புரியும். 1 knowledge at a time. ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். 10 விஷயம் ஒரே நேரத்துல கத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். செகண்ட் லிமிடேஷன் என்னன்னா அதாவது ஒன் நாலேஜ், அதாவது தமிழ் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இது, ரெண்டாவது வந்து வந்து ஒன் லிமிடேஷன் அட் டைம். சொன்னாதான் தெரியும், அதான் புரியாது.
someone must tell advice. Okay, advice then only எல்லாம் கத்துக்கன்னு சொல்றல, அதான் நடக்கிற காரியமே கிடையாது. நீயா கத்துக்க முடியாது எதுவுமே. ஒருத்த வந்து உட்கார்ந்து சொல்லணும், அப்பதான் உனக்கு புரியும். நானே உட்கார்ந்து நானே எல்லாம் கத்துக்கிறேன்னு சொல்றது வந்து பொய். நீயா ஒண்ணுமே கத்துக்க முடியாது. someone must advise then only it will learn. புரியுதா? ஆன்மா வந்து சர்வமா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எதுவுமே தெரியாது, யாராவது ஒருத்தர் சொல்லணும். இப்ப நமக்கு நீ ஒண்ணு கத்துக்கிற, உனக்கு புரியுதுன்னு சொல்றல நீ, ஆக்சுவலி அது வந்து பின்னாடி இருந்து கடவுள் சொல்லி கொடுக்குறாங்க. கடவுள் வந்து பாலாவுக்கு இது புரியணும்னு சொல்லி அவர் சொன்னாதான் உனக்கு புரியும். நீயே ஒண்ணு புரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்கு வந்து இறைவன் வந்து ஓகே இவனுக்கு இது புரிய வைப்போம் சொல்லி அவர் நினைக்கணும். யார் நினைக்கணும்? இறைவன் நினைச்சு பின்னாடி இருந்து உனக்கு சரி புரிய வைக்கணும். He must light on that subject, then only understanding will start. யார் பண்ணும் லைட்? கடவுள் லைட் கொடுக்கும். கடவுள் லைட் போடுவார் பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு. அவர் ஓகே இனிமே இவனுக்கு இந்த அறிவு கொடுப்போம் சொல்லி அவர் நினைச்சு அவர் லைட் போடுற. லைட்னா அந்த அந்த விஷயத்தை பத்தி கான்சியஸ்னஸ் வரும் உனக்கு. once you gain the consciousness of one particular topic, அப்பதான் உனக்கு வந்து அந்த அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற எண்ணமே வரும். ஏன்னா நீ ஒரே இடத்துல சொல்லிடுற, ஏன்னா எனக்கு புரியலங்கன்னு விட்டுவிடு, பக்கத்தே போக மாட்டேன், திரும்ப அந்த பக்கம் திரும்ப முடியாதுனால. புரியுதா? அவர் கொடுக்காம அவர் சொல்லி நினைக்காம உனக்கு அறிவே வராது. அதுதான் முக்கியம். ரெண்டாவது. மூணாவது லிமிடேஷன் என்னன்னா, someone has to support, இல்லைன்னா உனக்கு வராது. someone யாருன்னா காடுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல காடு தான் எல்லாருக்கும் காடு தான். ஒண்ணு கத்துக்கிறான்னா, ஒன்னு லேர்ன் பண்றான்னா கடவுள் உள்ள இருந்து சொல்லி கொடுக்குறாரு. சரி உனக்கு கொடுப்போம் முடிவு பண்ணிட்டாரு அவர். மூணாவது என்னன்னா, ஒன்லி பை எக்ஸ்பீரியன்ஸ் இட் வில் லேர்ன். ஞாபகம் வச்சுக்கோ. நல்லா ஒன்றும் வராது, வேலைக்காகாது. ஒன்லி பை எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நான் என்ன சொன்னாலும் அதான் மெய் உணர்தல்னு சொன்னேன். மெய் உணர்தல்னா என்ன சொன்னேன்? செல்ஃப் ரியலைசேஷன் ஆர் ட்ரூத் ரியலைசேஷன். ரியலைசேஷன்னா எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதுல்ல? ட்ரூத் ரியலைசேஷன் ஆகிறதுக்கு வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் சோல் லேர்ன். புரியுதுல்ல? அதனாலதான் கடவுள் என்ன பண்றாரு, இன்ப துன்பத்தை மாறி மாறி வழங்குறாரு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு. புரியுதா? இல்லைன்னா என்னதான் உட்கார்ந்து உனக்கு சொல்லி கொடுத்தாலும் என்ன, உன்னால வந்து நீ உன்னால வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இவ்வளவு இப்ப நான் சொல்றேன், உனக்கு நான் சொல்றேன் இதெல்லாம் மாயை, இந்த இந்த உலகம் எல்லாம் மாயை, உன்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் மாயை. உனக்கு புரியுதா இப்ப அதாவது நான் சொன்னது அர்த்தம்? அது இதெல்லாம் உன்னால அக்செப்ட் பண்ண முடியுதா? இப்ப நீ எப்படி அக்செப்ட் பண்ணுவேன்னா, இப்ப நீ விழுந்து விழுந்து குழந்தைங்க எல்லாம் வளர்க்குறல்ல, ஒரு ஏஜ் வந்த அப்புறம் குழந்தைங்க வந்து ஒரு பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்க ஒரு பையன் பின்னாடி போயிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்போ பொண்ணுங்கள் அப்பா என்ன தோணும், அப்ப புரியும் உனக்கு, அப்போ உலகமே இந்த இதெல்லாம் மாயை தானே. அப்புறம் உனக்கு உண்மையிலே ரியலைஸ் ஆகும். என்னதான் உனக்கு 2 குழந்தை கொடுத்து நீ வளர்க்க சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல அவங்க பிரியும் போது மதிக்க மாட்டாங்க, என்னடா அப்படி பேசுறாங்க, நம்மள எவ்வளவு பண்ணோம் நம்மள மதிக்க மாட்டாங்கன்னு தோணும்ல நமக்கு. அப்போ உனக்கு புரியும் இதெல்லாம் வந்து மாயை, நம்ம நினைக்கிற சொந்த பந்தம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. டைம் வரும்போது அது அதை பிரிஞ்சு போயிட்டே இருக்கும், பறந்து போயிடும். அது ஒரு பாட்டு இருக்கு, கூட்டிலே குருவி ஊட்ட மறந்தால் குருவியின் சொந்தம் மாறுமடா. ஒரு பாட்டு இருக்கு, உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா, மனக்கிருக்கால் நீ உளறுவதாலே வந்த லாபம் மதி மந்தமடான்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு. என்ன குட்டியாடு தப்பி வந்தா, இந்த பாட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும், குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தமா. குட்டியாடு மாட்டி அது வெளியே வந்து யார் பிடிப்பா, குள்ள நெறி போய் பிடிச்சுக்கணும் குட்டியாட. அந்த மாதிரி கட்டுக்கட்ட மனிதர்களுக்கு கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். 8 அடினா ஒரு உள்ள புதைக்கிறாங்கல்ல, அதான் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது அப்படின்னு பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அதாவது அந்த பற்று உடைக்கிறதுக்கு அந்த பாட்டு மனக்கு இருக்கு. அதுல என்ன வரும்னா ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்லிட்டு வருவார்.
நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், டெவலப் பண்றோம், நம்ம குழந்தை அதுவும் டெவலப் பண்றோம். அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம குழந்தை வந்து நம்ம பேச்சுக்கு பையன் விஜய் இல்லாம அது பாட்டு கேட்காம போயிட்டான்ல. எங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார். ரொம்ப அவர் விஜய் தான் ரொம்ப பிரியம் அவருக்கு. அவன் மதிக்காம போயிட்டான்ல. அப்ப நான் சொன்னேன், அந்த பாட்டு போய் எங்க அப்பாவுக்கு சொன்னேன். எதுவுமே சொந்தம் கிடையாதுப்பா, இதுதான் உண்மை. நான் பையன் எல்லாம் இல்லை, அவன் ஓடிடுவான். எல்லாரும் அப்படிதான். அவங்க ஸ்டேஜ் வரும்போது அவங்க ஓடுவாங்க. அவங்க எல்லாம் அந்தந்த காரணத்துக்காக தான் வந்திருக்காங்க. என்ன இந்த அவன் கஷ்டப்படுவான்னு சொன்னேன். நீ கஷ்டப்படுவா சந்தோஷமா இருப்பான்றதுன்னா கணக்கு இல்லை. அவன் கஷ்டப்படுறதுதான் வந்திருக்கான். அவனுடைய ஜாதிக்கு பண்ணிதான் போவாங்க. அதுதான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் அடிப்பட்டதான் உனக்கு அடி வரும்னு சொன்னேன். புரியுதா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணுவாங்க. நல்லது கெட்டது கெயின் பண்ணுவாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். எல்லாரும் ஒரு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வந்திருக்காங்க. அவங்க பிளான் இருக்காரு. கார்டு செட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஸோ நம்ம அது வந்து மேக்சிமம் வந்து ரொம்ப கீழே போகாம ரொம்ப மேல போகாம பேலன்ஸ் பண்ணி கூட்டி போயிட்டே இருக்கணும். அவங்க போய் அடி வாங்கி ரொம்ப அடி வாங்க அந்த மாதிரி சரிப்பா பண்ணுப்பா, ஆனா இந்த அளவுக்கு அடி வாங்காம பாத்துக்கோ, அவ்வளவுதான். ரொம்ப அடி வாங்காம பாத்துக்கோ, அண்ணன் பண்ண வேணாம்னு சொல்லல. நான் அப்படிதான் சொல்லுவேன். தப்பு ரைட்லாம் கிடையாது, சரியா பண்ணணும், அவ்வளவுதான். எப்படி எப்படி எதுவும் தப்பு ரைட்டு கிடையாது. இந்த உலகத்துல எதுவுமே தப்பு ரைட்டு கிடையாது. உனக்கு தப்பு எனக்கு ரைட்லாம் கிடையாது. என்ன சரியா பண்ணணும், எப்படி பண்ணணும், அவ்வளவுதான். எதுவுமே சரியா பண்ணா ரைட், அவ்வளவுதான். பண்ற முறைதான் வித்தியாசம். தப்பான செயல் ரைட்டான செயல் எதுவுமே கிடையாது. புரியுது நான் சொல்றது? என்னோட மெத்தடாலஜி இவ்வளவுதான். எந்த செயலுமே தப்பு ரைட்டு கிடையாது. சரியா பண்ணணும், அவ்வளவுதான். சரியா எப்படி பண்றது கத்துக்க. அது கத்துக்க மேக்சிமம் ஹர்ட் பண்ணாம. சரியா எப்படி பண்றது மேக்சிமம் ஹர்ட் பண்ணாம. முடியாது, மேக்சிமம் பார்த்துக்க. இதுதான் நம்ம லாஜிக். புரியுதா? இதுதான் வந்து கடவுளுடைய மெத்தடு. புரிஞ்சுட்டோம்னா நம்ம போயிட்டு லிமிடேஷன் ஆஃப் சோல் என்னது? அட் அ டைம் காடு வந்து நம்ம ஒருத்தர் சொன்னாதான் நமக்கு ஏகதேசமாய்த்தான். ஏகதேசமா தமிழ்ல ஏகதேசம். ஏகதேசம்னா ஒண்ணுதான் ஒரு நேரத்தை புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது வந்து அறிவித்தால் தான் அறியும். மூணாவது என்னது? அனுபவத்தால் தான் அறியும். ஆன்மா ஏகதேசமாய் அறிவித்தால் தான் அறியும். மூணாவது லிமிடேஷன் வந்து அனுபவத்தால் தான் அறியும். புரியுதா? இந்த மூணு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் வந்து அதுக்காக தான் மாறி 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 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, நீ இன்பத்தை விட துன்பத்துல நிறைய கத்துக்குவ. அதே மாதிரி உன்னை பாராட்டுறத விட உன்னை 4 பேர் திட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப நிறைய கத்துக்குவேன். லைஃப்ல உன்னை 4 பேர் கேவலப்படுத்துறாங்க, உன்னை மட்டம் தட்டுறாங்க, உன்னை திட்டுறாங்கன்னும் போதுதான் நீ நிறைய கத்துக்குவ. ஓ, அப்ப வாழ்க்கை என்ன இவ்வளவுதான் முக்கியம். புரியுதா? உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் வந்து ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது 2500 சம்பளம். என் ஒய்ஃப் சாரி 25,000 சம்பளம். ஓகே, வேலையை விடுற மாதிரி பேசிட்டே இருந்தா. நான் தான் வந்து டெவலப் பண்ணி படிக்க வச்சு இப்போ வீடு வாங்கி கார் வாங்கி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன இப்போ மாமனார் மாமியார் இங்க வந்துட்டாங்க. வந்து வார்த்தை என்ன சொல்றாங்க? திலகா வீடு வாங்கிட்டா, திலகா வீடு, திலகா காரு, திலகா தான் காசு தர்றா. சரி, நான் வந்து ஒன்றும் சம்பாதிக்கல, 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், ஒன்றும் சம்பாதிக்கலன்னு சொல்றாரு. வார்த்தைக்கு வார்த்தை நம்மளை மட்டும் தர்றாங்க. புரியுதா? எல்லாரும் முன்னாடி அந்த அக்கா பையன் வரான். அக்கா பையன் சொல்றான், இது உங்க சித்தி வீடு, நீ ஏன் பேசுறேன்றான். புரியுதா? அவ நம்ம மனசு கஷ்டமா இருக்கும்ல. என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி விட்டோம், இவன் வந்து சின்ன பையன் தான் இருந்தாலும் அவனுக்கு எப்படி தெரியுது இதெல்லாம்? சொல்றான், டேய் சுத்தமா வச்சுக்கடா, அழுக்கு பண்ண குதிக்காதன்னா, இதெல்லாம் எங்க சித்தி வீடு, நீ ஒன்னும் சொல்லாதன்றான். புரியுதா? இன்சல்ட் பண்றல நம்மள. என்ன பண்ணாலும் நமக்கு அந்த இன்சல்ட் என்ன ஆகும்னா நமக்கு இன்னும் கோவம், நமக்கு அறிவு கொடுக்கும். நம்ம என்னதான் பண்ணாலும் உலகம் வந்து நம்ம அதை புரிஞ்சுக்காது என்ற ஞானம் வரும் நமக்கு. நம்ம அடுத்து. புரியுதா? இன்சல்ட், கேவலம் எல்லா கடவுள் வந்து நமக்கு ஞானம் கொடுப்பார். பாராட்டு மட்டும் கிடையாது, அதுவும். ரைட்டா? இதுல டவுட் வேற ஏதாவது டவுட் இருக்கா? அதை கேட்கணுமா? இல்ல, கிளியர் தானே? இப்ப நம்ம வந்து now this knowledge again is inherent in. இப்ப நம்ம நாலேஜ் தான் கோல்னு சொல்லிட்டோம். இந்த நாலேஜ் எங்க இருக்கு? now this knowledge is again is inherent in man. No knowledge comes from outside. It is all inside. When we say a man knows, should in strict psychological language, but what he discovers or unveils what a man learns
is really what he discovered by taking the cover of his own soul, which is the mind of the infinite knowledge. We say Newton discovered gravitation as it's sitting anywhere in the corner waiting for him. It was his own mind. The time came and he found it out. All knowledge that the world have ever received from the mind. The infinite library of the universe is in your own mind. The external world is simply a suggestion, the occasion which sets you to study your own mind. But the object of the study is always your own mind. The falling of the apple gave the suggestion to Newton, and he studied his own mind. He arranged all the previous links of thought in his mind and discovered a new link among them, which we call the law of gravitation. It is not the apple or nor in anything in the center of the web. All knowledge, therefore, secular or spiritual, is in the human mind. In many cases, it is not discovered. It means it remains covered, and when the covering is being slowly taken off, we say we are learning, and the advance of the knowledge is made by the advance of process of uncovering. The man from whom this wheel is being lifted is more knowing man. The man upon this it lies thick is ignorant. And the man from it is entirely gone is called all knowing omniscient. Okay. All knowing omniscient. There have been omniscient man and I believe there will be and there will be myriads of them in cycles to come. Like fire in the piece of flint, knowledge exists in the mind. Suggestions is the friction which brings it out. With all our feelings and actions, our tears and smiles, our joys and griefs, our weeping and laughter, our curses and blessings, our praises and our blames, every one of these we may find it may be calmly studying our own self. To have been brought out from within ourselves by so many blows. The result is what we are. All these blows taken together are called karma, work, action. Every mental and physical blow that is given to the soul, by which, as it were, fire is struck from it, and by which its own power and knowledge is discovered, is karma. This word being used is the widest sense. Thus, we are all doing karma all the time. I am talking to you, that is karma. You are listening to me, that is karma. We breathe, that is karma. We talk, that is karma. Everything we do, physical or mental, is karma, and it leaves us mark on us. Okay. சரிப்போமா? ஓகே. இப்போ வந்து வாட் இஸ் நாலேஜ் சொன்னோம்ல, இந்த நாலேஜ் நம்ம நாலேஜ் தான் கோல்னு வச்சிட்டோம். பட் அந்த நாலேஜ் எங்க இருக்கு? வெளியே எங்கேயாவது இருக்கா? இல்ல, உள்ளதான் இருக்கு. நமக்குள்ளதான் நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜை வந்து அறியாமை வந்து கவர் பண்ணி, புரியுதா? அறியாமை கவர் பண்ணி அந்த அறியாமை எடுக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் கல்வி. கல்லுதல்னா என்னன்னா, அழுக்கு அந்த மண்ணு மூடி இருக்கிறது, கல்லி எடுக்கிறது. கல்லுதல்னா கல்லி எடுக்கிறது. தமிழ்ல கல்லுதல்னா என்னன்னா கல்லி எடுக்கிறது, அந்த அழுக்கு எடுக்கிறது. கையை விட்டு ஒரு அடைச்சிருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம கையை விட்டு அந்த மண்ணு கல்லை எடுத்து வெளியே போடுறோம்ல, தமிழ் வார்த்தை வந்து கல்லுதல். அதனாலதான் கல்வின்னு பேர் வச்சாங்க. கல்வின்னா உன்னோட அறிவை வந்து நிறைய கல்லு மண்ணெல்லாம் மூடி இருக்கு, அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டா என்ன இருந்து தண்ணி வரும்ல, அந்த மாதிரி கல்வி வரும், அறிவு வரும். புரியுதா வித்தியாசம்? அந்த அறிவுன்றது ஒண்ணுன்னா ஆல்ரெடி இருக்கு, அதை மூடி இருக்கு. எது மூடி இருக்கு? அறியாமை மூடி இருக்கு. அந்த அறியாமைன்றத நீக்க ஒரு கவர் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 கவர் வச்சு மூடி இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு கவர், 2 கவர், 3 கவர் நீக்க, டிஸ்கவர். கவரை எடுக்க இருக்குல்ல, அவனுக்கு அறிவு வந்து பிரகாசமாயிட்டே வரும். புரியுதா? கவர் எவ்வளவு கவர்? 10 கவர்ல 2 கவர் எடுத்தா கொஞ்சம் அறிவாளி. இல்ல கவரே இல்லைன்னு வச்சுக்கோ, அவன் தான் ஞானி, ஆம்னிஷியன்ட். அவன் தான் ஆம்னிஷியன்ட். ஓகே. அப்புறம் வந்து இப்ப நியூட்டன் எக்ஸாம்பிள் சொல்றான். நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சானா, அவன் என்ன ரோட்ல இருந்துச்சு, மனசுக்குள்ள ஒரு மனசை ரீட் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த தாட் வந்து பண்ணாரு, அவருக்கு வந்து ஒரு லா கிடைச்சிச்சு. தவிர
அவனு வெளியேந்து கற்றுக்கல. இப்ப நம்ம எது படிக்கணும்னாலும் எது கற்றுக்கிட்டாலும் எல்லாமே உள்ள இருந்தா வருது. இப்போ ஞானம் ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், மெட்டீரியலா இருக்கட்டும், ஸ்பெக்குலரா இருக்கட்டும், ரெண்டுமே எங்க இருந்து வருது? ரெண்டு அறிவுமே உன் மைண்ட்ல இருந்து தான் வருது. அது மைண்ட்ன்றது வந்து நீ எந்த பக்கம் வந்து ஓபன் பண்றியோ அந்த அறிவு வரும். ஞானிகளுக்கு என்ன ஆகும்? எல்லாமே ஓப்பன் ஆகும், எல்லாமே தெரியும். டாக்டர் வந்து குறிப்பிட்ட ஏரியா ஓபன் பண்றாரு, அதனால டாக்டர் நாலேஜ் மட்டும் அவருக்கு வருது. புரியுதா? நான் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோவேன், நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இப்ப நீ வந்து நியூரோ சயின்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணா உனக்கு அந்த பிரெயின் பத்தி எல்லாம் தெரிய வரும். கரெக்டா? எக்கனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுவான். ஞானி வந்து எல்லாம் ஓப்பன் ஆகும் அவனுக்கு, அவனுக்கு பத்தும் தெரியும். புரியுதா? ஓகேயா? ஸோ இதான் சொல்றேன். இப்போ கர்மயோகான்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? கர்மயோகான்றது எல்லாமே கர்மா. நம்ம பேசுறது கர்மா, பண்றது கர்மா, நம்ம எல்லாமே கர்மா ஆகுது. ஓகே, நீ ஏதாவது ஆட் பண்ணுமா? அதுல சொல்லு. நம்ம எதுல இருந்து எதுல படிக்கிறோம்? இது இருக்கு. சொல்லு. ஆட் பண்ணணுமா? அடுத்தது போகலாம். நீ படி. ஒரு நிமிஷம். There are certain works which are நான் முன்னாடி பார்த்துருக்கேன். ஒரு நிமிஷம். We calmly study onto ourselves. We do have brought so many force. The result is what. Okay. Okay. There are certain works which are, as it were, the aggregate, the sum total, and a large number of smaller works. If we stand near the seashore and hear the waves dashing into the against the shingle, we can think it as a great noise. And yet we know that one wave is really composed of millions and millions of minute waves. Each one of this is making a noise, and yet we do not catch it. It is only when they become a big aggregate that we hear. Similarly, every pulsation of the heart is work. Certain kinds of work we feel, and they become tangible to us. They are at the same time the aggregate of a number of small works. If you really want to judge the character of a man, look not at his great performance. Every fool may become a hero at one time or the other. Watch a man do his most common actions. Those are indeed the things which will tell you the real character of a great man. Great occasions rose even the lowest of the human beings out to some kind of greatness. But he alone is the really great man, whose character is great always, the same wherever he be. Karma in its effects on character is most tremendous power than man has to deal with. Man is, as it were, a center and is attracting all the powers of the universe towards himself. And in this center is fusing them all and again sending them off in a big current. The man is, as it were, the center and is attracting all the power of the universe towards himself. And in this center is fusing them, and in this center is fusing them all and again sending them off in a big current. ஒரு ஆம்பிளிஃபயர் மாதிரி வாங்கிட்டு. ஆம்பிளிஃபயர் விட எப்படி சொல்லலாம், ஆம்பிளிஃபயர் கிடையாது, அவன் தான் வந்து என்ன சொல்றது, சென்சர்னா எல்லாமே வந்து உள்ள போய் அடங்கிரும், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வீல் மாதிரி உள்ள எல்லாமே உள்ள போய் அடங்கிரும் பால, மறுபடியும் அவன் தான் எல்லாத்தையும் வெளியே விடுவான். ஸ்பைடர் தெரியுமா? ஸ்பைடர் எச்சி விடுதுல, எச்சி, அது எச்சில இருந்து ஃபுல்லா அது ஃபார்ம் பண்ணும் அதனுடைய வலைய. தேவையில்ல இருந்தா மறுபடியும் அது உள்ள இழுத்துக்கும் எச்சியை. பாத்திருக்கியா? அது இறங்கும், எச்சில இறங்கும், எச்சிலே ஏறிடும் மறுபடியும். பாத்திருக்கல? எல்லாமே அவன் எச்சில இருந்து கிரியேட் பண்ணதுலக்கா பாலா, அப்புறம் மறுபடியும் எச்சிக்குள்ள எல்லாம் அதுக்குள்ள எல்லாம் எடுத்துக்கும். இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஃபுல் வேர்ல்டு அவன் கிரியேட் பண்ணுவான், தேவையில்ல ஃபுல் வேர்ல்டு உள்ள எடுத்துக்குவான். புரியுதுங்களா? மேனோட உண்மையான மனுஷன் அந்த மாதிரி இருப்பான். டுவர்ட்ஸ் ஹிம்
அண்ட் புரியுதுல்ல, எல்லாமே அவனை சுற்றி கிரியேட் பண்ணுவான், தேவையில்லைன்னா எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்குவான். மனுஷனுக்கு அந்த பவர் உண்டு. புரியுதா? He has power to drawing in anything, he has power to drawing in out. எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்க முடியும். இப்போ இப்போ என்ன பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்குன்னு ஃப்ரெண்ட் யாருமே கிடையாது, எல்லாத்தையும் நான் சுருக்கி 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 உள்ள கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் மறுபடியும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னு வச்சா பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொண்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் என்னால. ரெண்டுமே முடியணும், சுருக்கவும் முடியணும், வெளியே எடுக்கவும் முடியும். புரியுதா? உண்மையான மனுஷன் அது முடியும். ரியல் மேன், சச் சென்டர் இஸ் ரியல் மேன். கடவுள் கடவுள் தான் உண்மையான அவர் தான். அவரால் தான் எல்லா உலகத்தையும் உள்ள சுருக்க முடியும். கடவுளால ஹோல் யூனிவர்ஸ் உள்ள கொண்டு போக முடியும். ஒரு பாட்டு இருக்கார், நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அதுதான் இறைவன். can draw whole universe towards him, full control. அதுதான் God. Okay. Okay. Such a center is a real man, the Almighty, the Omniscient, and he draws the whole universe towards him. Good and bad, misery and happiness, all are running towards him and clinging around him. And out of them he fashions the mighty stream of tendency called character and throws it outwards. As he has the power of drawing in anything, so he has the power of throwing it out. அடுத்தது போயிடுமா? ஆமா, அது அடுத்தோட முடிச்சுக்கலாம். All the actions that we see in the world, all movements in the human society, all the work we have around us are simply a display of that. The manifestation of the will of a man, machines of a man. Machines are instruments, cities, ships are men of war. All these are simply the manifestation of the will of man. And this will is caused by character. And the character is manufactured by karma. As is karma, so is the manifestation of the will. The men of mighty will, the world has produced, have been tremendous workers, gigantic souls, with wills powerful enough to overturn worlds. Wills they got by persistent work through ages and ages. Such a gigantic will as that of Buddha or Jesus could not be obtained in one life. For we know who their fathers were. It is not known that their fathers ever spoke a word for the good of mankind. Millions and millions of carpenters like Joseph have gone. Millions are still living. Millions and millions of petty kings like Buddha's father have been in the world. It was only a case of hereditary. If it was only the case of hereditary transmission, how do you account for the petty prince who was not perhaps obeyed his own servants, producing this son, whom half a world worships? Who was this petty prince who was not perhaps obeyed by his own servants? Okay, producing this son whom half of the world worships. How do you explain the gulf between the carpenter and his son, whom millions of human beings worship as God? It cannot be solved by the theory of heredity. The gigantic will which Buddha and Jesus threw over the world. Whence did it come? Whence came this accumulation of power? It must have been there through ages and ages, continually going bigger and bigger until it burst on society in a Buddha or Jesus, even rolling down into a present day. Okay. இங்க வில் பத்தி ரொம்ப சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேன் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். அவன் வந்து எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றான், எல்லாத்தையும் அனுப்புறான். அது வந்து
மாடிஃபை பண்ணி அனுப்புற மாதிரி. இட் யூசஸ் இட் அண்ட் தென் சென்ஸ் இட் கைண்ட் ஆஃப். அப்புறம் நம்ம வந்து நிறைய சின்ன சின்ன வேலைகள் பண்ணிட்டு அதை வந்து அக்ரிகேட் ஆகும், ஒரு பெரிய வேலையா தெரியும். இப்போ யாராவது ஒருத்தனை நீ பார்க்கணும் அப்படின்னா அவனோட கிரேட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும், அவனோட டே டு டே ஆக்டிவிட்டியில் அவன் என்ன பண்ணுறான், சின்ன சின்னதாக என்ன பண்ணுறான்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் karma in its effects on character is the most tremendous power. Karma in its effect on character. இதெல்லாம் கொஞ்சம் புரியல. Men as it were a center attracting all the powers, using them into it. Okay. சரி, சொல்லுவா மீனிங். Sure. All the actions we see around the world எல்லாம் அது வந்து இப்போ வந்து வில்லுன்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. அது கொஞ்சம் வேணும் எக்ஸ்ட்ரா. ஓகே, சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து 3 பேராகிராஃப் படிச்சோம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செயல் நடக்குதுன்னா அதோடைய ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோ, அந்த ரிசல்ட் நம்ம எல்லாரும் பாராட்டுறோம், புரியுதா? ஆனா அந்த ரிசல்ட்டுக்காக சின்னதா நிறைய செயல் நடந்துக்கும். அதனுடைய அக்ரிகேஷன் ஆஃப் சம் டோட்டல் ஆஃப் ஆல் ஸ்மால் ஒர்க் இஸ் எ ஒன் பிக் ரிசல்ட். ஓகே, சின்ன ஒர்க் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெரிய ரிசல்ட் வருது. ஓகே, நமக்கு வந்து பெரிய ரிசல்ட் மட்டும் தான் தெரியும், சின்னதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். இதயம் துடிக்குது இல்ல, ஒவ்வொரு இதய துடிப்பும் ஒரு செயல் தான். அந்த இதயம் துடிக்கலாம் என்னால வேலை பார்க்க முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, பணம் சம்பாதிக்க முடியுமா, ஆபீஸ் போக முடியுமா? நம்ம நினைக்கிறோம் இதயம் துடிக்கிறது ஒண்ணும் இல்லைன்னு, ஆனா அது துடிக்கிறது வேலையே நடக்காது, புரியுதா? அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நிறைய நடந்துட்டே இருக்கிறதுனாலதான் பெரிய ஒரு ரிசல்ட் வருது. யாரு வந்து அந்த குட்டி விஷயத்த பாக்குறாங்களோ அவன் தான் உண்மையிலேயே வந்து உண்மையான அளவுக்கு கடவுளை பார்க்க. அந்த கடவுள் தான் எல்லாம் செய்யறாங்க. உண்மையிலேயே கடவுள் தான் எல்லாம் செய்யறதா எப்படி செய்யறோம்? நம்ம எப்படி சொல்றோம்? கடவுள் தான் இதே துடிக்க வைக்கிறாரு, கடவுள் தான் நுரையீரல வந்து ஃபங்க்ஷன் பண்றாரு, கிட்னியை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாரு, அதெல்லாம் அவர் தானே பண்றாரு. அதெல்லாம் பண்ணாம நீ ஆபீஸ் போயிட்டு வந்துருவியா? ஒண்ணு நின்னா என்ன ஆகும்? புரியுது நான் சொல்றது? கண்டினியூஸா பாடி ஃபங்க்ஷன் ஆகுதுல்ல, எத்தனோ பார்ட்ஸ் உள்ள ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குல்ல. அவர் விடாம காமன் ஆக்ஷன், அது நம்ம அதை மதிக்கிறதே மாட்டோம். காமன் ஆக்ஷன் எல்லாம் பெருசு கிடையாது நமக்கு. ஸ்பெஷல் ஆக்ஷன் தானே பெருசா மதிப்போம். ஆனா உண்மையிலே நீ கண்டுபிடிக்கணும்னா, ஒரு மனுஷன் உண்மையான கேரக்டர் கண்டுபிடிக்கணும்னா அவன் காமன் ஆக்ஷன் எப்படி செய்யறான்னு கண்டுபிடி பாரு. அவன் உண்மையிலே காமன் ஆக்ஷன் செஞ்சான்னா அவன் எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் தான் உண்மையான ஒரு ஞானி, அவன் தான் உண்மையான ஹீரோ, புரியுதா? மற்ற எல்லாரும் வந்து அந்த நேரத்துல வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போ நான் பெரிய கம்பெனில வேலைக்கு போனதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். குப்பையில் ஒரு பேப்பர் கிடந்துச்சான், காற்று அடிச்சுச்சான், பேப்பர் மேல குப்பையில இருந்து பறந்து மேல கோபுரத்து மேல போய் உட்காந்துச்சான், புரியுதா? அந்த பேப்பர் நடந்துச்சான், நான் தான் பெரிய ஆளு, பார்த்து அவ்வளவு பெருசா இருக்கணும். ஒன்னு காற்று அடிச்சு இந்த குப்பையில இருந்து பேப்பர் மறுபடியும் குப்பைக்கு போயிடுச்சான். அந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் திடீர்னு இன்டெல் போனேன், ஐபிஎம் போனேன், டப்புனு கீழே விழுந்துட்டேன். அப்ப நான் யோசிச்சேன், நான் எவ்வளவு ஸ்பீடா மேல போனேன், கீழே விழுந்துட்டேன்ல, மறுபடியும் என்னால அது மேல ஏற முடியல. அப்ப யோசிச்சேன், எதுவுமே வந்து நம்ம காட்டுல வளரக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கோபுரமா வளரும் சொல்லிட்டு தான் என்னோட வெப்சைட்ல கோபுரத்தை வச்சேன், புரியுதா? கோபுரத்துக்கு வச்சிருக்கேன், தெரியுதா? கோபுரமா வளரணும். நாம குப்பையில இந்த பேப்பர் மாதிரி மேல போய் உட்காரக்கூடாது, கோபுரமா வளரும். வளர்ந்து டைம் ஆகும் கோபுரமா வளர்றது. பட் வளர்ந்தோம்னா என்ன காத்தடிச்சாலும் விட மாட்டோம். அதான் பிரச்சனை, அதான் கேரக்டர் பில்டிங், புரியுதா? கேரக்டர் இல்லாத என்ன ஆவான்னா அப்படியே பேப்பர் மாதிரி பறந்து போவான், சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு நாள் மேல ஒரு நாள் கீழே வருவான். ஆனா ஒரு தடவை கேரக்டர் பில்ட் ஆச்சுன்னா எவ்வளவு மாறாது, புரியுதுல? அது எப்படி பில்ட் பண்றது கேரக்டரை? இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுச்சா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? ரியல் கேரக்டர் மேன் கண்டுபிடிக்கணும்னா டே டு டே ஆக்ஷன்ஸ்ல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கும், காமன் ஆக்ஷன்ஸ்ல ஸ்ட்ராங்கா. அவன் தான் கேரக்டர், உண்மையான கேரக்டர் தான் கோபுரம் மாதிரி, புரியுதா? டெய்லி ஆக்ஷன் டே டு டே ஆக்ஷன் தான் கண்டுபிடிச்சிருந்தான் ஒண்ணு. இப்ப இந்த கேரக்டர் வந்து என்ன பவர், அது என்ன பண்ணும்னா, இந்த உலகமே வந்து உன்னோட கேரக்டர் தான் ஃபார்ம் ஆகுது. இப்போ உனக்குன்னு ஒரு உலகம் ஃபார்ம் ஆயிருக்கு, அது யார் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? நீ தான் ஃபார்ம் பண்ணிருக்க. உன்னுடைய கேரக்டர் தான் ஃபார்ம் பண்ணிருக்கோம் உலகத்தை. உன்னோட தாட்ஸ் தான் அந்த உலகத்தை கிரியேட் பண்ணி உன்னுடைய உலகத்தை. ஒவ்வொருத்தனும்
அவனுடைய தாட்ஸை வச்சு, அவன் கேரக்டர்ல வர்ற தாட்ஸை வச்சு அவன் உலகத்தை கிரியேட் பண்ணிக்கிறான். சொல்றது புரியுதா? ஓகே. இண்டிவிஜுவலா உன் குழந்தை அவனுடைய அதோட உலகத்தை தாட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். உன் பொண்டாட்டி எல்லாரும் அவங்க உலகத்தை கிரியேட் பண்ணிக்குவாங்க. காட் அந்த பவர் எல்லாருக்கும் கொடுத்துருப்பாரு. புரியுதுல்ல? ஓகே. நல்லது கெட்டது இன்பம் துன்பம் என்ன எல்லாமே யார் கிரியேட் பண்ணது? நாம தான் கிரியேட் பண்றோம். அதுதான் கேரக்டருடைய பலம். உன்னோட கேரக்டர் தான் உன்னோட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். உன்னோட சுற்றி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அது யாரு காரணம்? உன் கேரக்டர் காரணம். புரியுதா? அது என்ன பண்ணுன்னா உன் கேரக்டர் என்ன பண்ணுன்னா அந்த மாதிரி அந்த கேரக்டர் நீ பில்டு பண்ணிட்டேன்னா அது ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து உன்னை தேடி வருவாங்க. உன் வேர்ல்டு மாறும். கீழே போட்டிருக்காரு 3வது பேராகிராஃப் என்ன சொல்றாரு? ஆல் ஆக்ஷன்ஸ் we see in the world immediately comes around us simply the display of your thought. உன்னோட தாட் இருக்குல்ல அது டிஸ்பிளே பண்ணுது. அவ்வளவுதான். எது பாக்குறியோ சொசைட்டி உனக்குன்னு ஒரு சொசைட்டி பாக்குற, உனக்குன்னு வேலை பாக்குற, நீ ஒரு வேலை கம்பெனி போற, வேலைக்கு போற, இதெல்லாம் எங்க இருந்து ஜென்ரேட் ஆச்சு? உனக்கு உன்னுடைய தாட்ல இருந்து வந்துச்சு. தாட் எப்படி வந்துச்சு? வில் எப்படி வந்துச்சு? சின்ன சின்ன செயல்கள் எப்படி செஞ்சு அவன் கேரக்டர் பில்ட் பண்ணிச்சு. எல்லாமே லிங்க். புரியுதுல்ல? அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து புத்தரும் தாட்டுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல வில்லுன்றியா? அது எப்படின்னா கேரக்டர் இருக்கு, குணம் தான் வந்து ஒரு செயல் செய்யறதுடைய அந்த அதோடைய திண்மைன்னா என்ன சொல்றது? வில் தமிழ் வார்த்தை என்ன? திண்மை. திண்ணம்னா வில் பவர். தமிழ்ல திண்ணம்பாங்க. அதாவது திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். யாது அது என்ன சொல்லலாம் என்ன பாட்டு திருக்குறள் டக்குனு வர மாட்டேங்குது. என்ன பாட்டு? திண்ணியராக பெரிய முடியும். அது வில் பவர். யாருக்கு அந்த வில் பவர் இருக்கோ அவங்க வந்து நினைச்ச மாதிரி அவங்க நடக்கும். அதுக்கு ஒரு குறள் இருக்கு. எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியவர் திண்ணியராக பெரிய குறள். நீ நினைச்ச மாதிரி உனக்கு நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்க. நினைச்ச மாதிரி. எண்ணியது எண்ணியாங்கு. நீ எப்படி நினைக்கிற டீட்டெயில் எவ்வளவு ஸ்மால் டீட்டெயில்ஸ் போறியோ அந்த ஸ்மால் டீட்டெயில்ஸ்க்கு நடக்கும். புரியுதா? எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியவர் திண்ணியராக பெரிய. திண்ணியர்னா என்ன? வில் அவங்க அந்த மாதிரி திண்ணியர் அந்த செயலை செய்யும் போது யூ கேன் டிஸ்பிளே யுவர் ஓன் தாட். நீ என்ன நினைச்சோ அந்த தாட் அப்படியே டிஸ்பிளே ஆகும். நீ எப்படி நினைக்கிற அப்படி டிஸ்பிளே ஆகும். நான் சொன்னேன் திருப்பதி போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னா திருப்பதி போய் கல்யாணம் பண்ணணும். என்னோட டிஸ்பிளே என்னோட தாட் அப்படியே டிஸ்பிளே ஆகும் அந்த வேர்ல்டு. ஏன்னா அவ்வளவு நான் அந்த வில் பவர் இருக்கணும் எனக்கு. அப்ப அந்த வில் பவர் எப்படி பில்டு பண்றது? அது வந்து கேரக்டர் பில்டு பண்ணும். கேரக்டர் பில்ட் ஆகும். நம்மளோட டே டு டே காமன் ஆக்ஷன்ஸ்ல கேரக்டர் பில்ட் ஆகும். புரியுதா? கேரக்டர் வந்து ரிசல்ட். பட் இது எப்படி வந்துச்சு? கேரக்டர் உன்னோட காமன் ஆக்ஷன்ஸ் வந்து கேரக்டர் வந்துச்சு. கேரக்டர் என்ன கொடுக்கும்? உனக்கு வில் பவர் கொடுக்கும், திண்மை கொடுக்கும். திண்மைனா வில் பவர். வில் பவர் வச்சு என்ன பண்ணலாம்? யூ கேன் கிரியேட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஜஸ்ட் பை யுவர் தாட்ஸ். உன்னோட ஒரு தாட்டு ஒன்னு அப்படியே உலகத்தையே மாத்து. உன்னோட உலகத்தை மாத்து. இது என்ன சொல்றேன்னு? எவ்ரிபடி கிரியேட்ஸ் தேர் ஓன் வேர்ல்டு. இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உன் வேர்ல்டு வேற, என் வேர்ல்டு வேற. நீ உன் வேர்ல்டு கிரியேட் பண்ணிருப்ப, அதுல நான் இருப்பேன். என் வேர்ல்டு நீ இருப்ப. பட் உன் வேர்ல்டு என் வேர்ல்டு சேம் கிடையாது. தாட் டிஸ்பிளே ஆஃப் தாட் உன் வேர்ல்டு. பட் அந்த தாட் வந்து அது எப்படி அந்த பவர் எப்படி வரும்னா கேரக்டர் கொடுப்போம். அந்த கேரக்டர் எப்படி பில்ட் ஆகும்னா டே டு டே ஸ்மால் காமன் ஆக்ஷன்ஸ்ல பில்ட் ஆகும். புரியுதா? அது எக்ஸாம்பிள் வந்து புத்தரும் இவரு சொல்றாரு. யாரு? நம்ம ஜீசஸும் புத்தரையும் பத்தி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதா. அவங்க எல்லாம் டக்குன்னு வரல. நம்மளுடைய குட்டி தாட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தாட்டா பில்ட் ஆகி தான் வந்தவங்க தான் ஜீசஸும் புத்தரும். ஒரே நேரம் செகண்ட் டக்குன்னுலாம் வரல அவங்க. நம்மளுடைய எல்லா தாட்ஸும் பில்ட் ஆகும். இப்ப நம்ம எப்படி எல்லாருமே ஒரு ஃபேப்ரிக்ல பில்ட் ஆயிருக்கும் பால. இப்ப நானு நீ எல்லாருக்கும் வந்து பேஸ் வந்து சேம் ஃபேப்ரிக் தான் அது இந்த பிளாட்ஃபார்ம். என்னோட தாட்ஸ் வந்து உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நான் உன்னை நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, அது உனக்கு எஃபெக்ட் ஆகும். எஃபெக்ட் பண்ண முடியும். எஃபெக்ட் ஆகும். என்ன எல்லா உலகத்துல இருக்க எல்லாரும் ஒரே ஃபேப்ரிக்ல பில்ட் ஆயிருக்கும். நம்ம இன்டர்நெட் சொல்றோம்ல, இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கோமா இல்லையா? பேசுறது நீ கேட்க முடியுது இல்ல?
அதே மாதிரி என்னுடைய மனசும் உன்னுடைய மனசும் இன்டர்நெட் மாதிரி ஒரு இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகும். பேர் மாயா. நம்ம எல்லாரும் மாயான்ற இன்டர்நெட்ல வந்து கிரியேட் ஆன மைண்ட்ஸ். எல்லாரோட மைண்டும் கிரியேட் ஆயிருக்குல்ல தனித்தனியா. உனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குல்ல, உன் கம்ப்யூட்டர் என் கம்ப்யூட்டர் வேற. பட் நம்ம எல்லா கம்ப்யூட்டர் இதுல கனெக்ட் ஆயிருக்கு, இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கா? அதே மாதிரி மாயில இருந்து எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு. நம்ம எல்லாரும் மாயில கனெக்ட் ஆயிருக்கும். உன்னுடைய தாட்டு உன்னுடைய தாட்டுல போய் சேரும், அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அதை நான் அனுப்ப முடியும் மாயை மூலமா. அதுக்கு பேர் வந்து டெலிபதி. நான் நினைச்சா உனக்கு நடக்கும், இல்ல உனக்கு தெரியும். நான் நினைச்சா உனக்கு தெரியும். மை தாட் யூ கேன் கேட்க முடியும். நீ நினைச்சா நான் கேட்பேன். அந்த மாதிரி புரியுதா? அதுக்கு வந்து டெலிபதின்னு பேர். அதுக்கு ஸோ நம்ம தாட் வந்து அவ்வளவு பவர்ஃபுல். இப்போ நம்ம தாட் எப்போ பவர்ஃபுல் ஆகுது? வில் பவர் எப்போ ஆகுது பவர்ஃபுல்? எப்படி நம்ம நினைச்சது எப்படி எப்போ நடக்கும்? அதான் திருவள்ளுவர் சொன்னார், எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர். எப்போ உன் தாட் எப்படி அப்படியே ஃபங்க்ஷன் ஆகும், அப்படியே டிஸ்பிளே ஆகும். எண்ணியவர் திண்ணியர்னா என்ன? வில் பவர். வில் பவர் இருக்கவங்க திண்ணியவரா இருந்தாருன்னா நடக்கும். வில் பவர் எப்படி வரும்? கேரக்டர் பில்ட் ஆகணும். கேரக்டர் எப்படி பில்ட் ஆகும்? டே டு டே ஆக்ஷன்ஸ்ல காமன் ஆக்ஷன் வந்து கிரேட்டா இருக்கும். சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள். 3 பேராகிராஃப் புரிஞ்சு வச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயத்துக்கு முடிவு பண்ணு சொல்றாரு. 2வது பேராகிராஃப்ல வந்து பெரிய விஷயம் வந்து கேரக்டர்னு சொல்றாரு. சின்ன விஷயங்கள் வந்து காமன் ஆக்ஷன் சொல்றாரு. 3வது வந்து அந்த கேரக்டர் வச்சு வில் பவரை வச்சு நீ என்ன வேணா டிஸ்பிளே பண்ண. யுவர் தாட் வில் பி டிஸ்பிளேட் இன் தி வேர்ல்ட். ஓகே. நீ வந்து நினைக்கிற நான் வந்து இந்த மாதிரி பண்ணி அமெரிக்கா போயிட்டு இங்க போயிட்டு நினைச்சேன்னா உனக்கு அப்படியே நடக்கும். எப்போ? நீ நினைப்பு வந்து வில் பவரோட இருக்கணும், வில் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்போ அது நடக்கும். அதுதான் உன் கேரக்டர். புரியுது இல்ல? நீ நினைச்சல பாலா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையன் வந்து சைக்கிளுக்கு ஒரு பொண்டாட்டி கூட்டு போயிட்டே இருந்தான். நான் என் குழந்தைங்க என் பொண்டாட்டி நானும் இப்படி வாழ்வுவேன் ஒரு தாட் உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா? நீ என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? கோரமங்கலம் நடந்து போகும்போது ஒரு புருஷன் பொண்டாட்டி சைக்கிள்ல போயிட்டே இருந்தாங்க. நானும் இப்படிதான் போவேன்னு நினைச்சேன். சொன்னது ஞாபகம் இருக்கா? இல்ல, அப்பா லவ் பண்ண ஸ்டார்டிங்ல வேலை இல்லாத போது ஒரு தடவை என்கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப கவலையோட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஃபேமிலி பார்த்தேன், ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி பின்னாடி சைக்கிள்ல உட்கார வச்சுட்டு கூட்டு போறான். என்ன, நானும் கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி இப்படிதான் கூட்டு போவேனா? வேலை இல்லை ஒண்ணும் இல்லை, நான் எப்படி என் பொண்டாட்டியை காப்பாத்துவேன்னு யோசிச்சேன். ஞாபகம் இருக்கேன்? ஞாபகம் இருக்கு அந்த டைலாக்? அது என்ன கான்செப்ட்னா, என்ன நினைச்சேன் அந்த நேரத்துல, என் ஃபேமிலி எப்படி பில்ட் பண்ணணும், நான் எனக்கு குடும்பம் எப்படி இருக்கணும்னு ஒரு தாட் ஜெனரேட் பண்ணிக்கிட்டேன் மைண்ட்ல. ரைட்டா? ஞாபகம் இருக்கா? நான் சொல்ற கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? ஒரு டைம் நீ பில்டு பண்ணல உட்காந்து உன்னுடைய இமேஜினேஷன்ல, இந்த மாதிரிதான் இருக்கணும், நான் இந்த மாதிரி வேலைக்கு போனேன், பொண்டாட்டி ஒரு வீடு இருக்கணும், என்ன குழந்தைங்களாம் எப்படி பில்டு பண்ணல நீ ஒரு தாட். இப்ப டிஸ்பிளே ஆயிருக்கு. ரைட்டா? நீ அப்ப உட்காந்து வேலை இல்லாத போது உட்காந்து பில்டு பண்ணது. நான் சொல்றது புரியுது இல்ல? அதே மாதிரி நான் வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தாட் பில்டு பண்ணேன். சொந்த பிளாட்டு, சொந்த காரு, பொண்டாட்டி காரோட தெரியணும். என்ன, இது நான் பில்டு பண்ணது எப்போன்னா 2010 பில்டு பண்ணேன். 2010 2008. இப்ப 2020. 2008 நான் அந்த தாட்டை பில்டு பண்ணேன். என்னோட தாட் என்னன்னா, நான் கல்யாணம் பண்ணேன்னா எனக்கு சொந்த வீடு, சொந்த பிளாட் இருக்கணும். சொந்த பிளாட்ல என் பொண்டாட்டி வந்து அவ கார் ஓட்டணும், சொந்த கார் ஓட்டணும். அப்புறம் அந்த கார்ல நான் குழந்தைய கூட்டு வரணும். ஸ்பெஷலா அந்த கர்ப்பமா இருக்கும்போது அந்த கார்ல பொண்டாட்டி கூட்டு போகணும். இது வந்து என்னுடைய பர்டிகுலர் தாட். என்னோட தாட் என்னன்னா, என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும்போது அவளை கார்ல தான் கூட்டு வரணும் நான். நமக்கு ரைட்டா? ஆட்டோலயோ அதுலயோ பஸ்ல கூட்டு போக கூடாது, சொந்த கார் இருக்கணும் பொண்டாட்டி. அதான் என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த தாட். நான் சொந்த வீடு வாங்கினேன்னா, சொந்த கார் வாங்கினேன்னா, பொண்டாட்டி காரத்தை கத்து கொடுத்தேன்னா, இப்ப என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, இப்ப இருக்கா. என்ன, இப்ப நான் கூட்டி போயிட்டு இருக்கேன் கார்ல. அது அப்படியே நடக்கும். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர். நான் நினைச்ச, நான் சொல்ற டீட்டெயிலோட நடக்குது. இப்போ இந்த குழந்தை எல்லாம் காட்டினாங்க, 3 மாசம் ஆயிருக்காங்க, போய் பார்த்து வந்தேன் நான். அப்படியே நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். ஆனா அது எப்ப நடக்கும்னா, உங்களுடைய வில் பவர் இருக்கணும். எல்லாம் நம்மளை கேவலப்படுத்துவாங்க, நம்மளை பாராட்டுவாங்க. குழந்தைல எவ்வளவு 10 வருஷம் கேவலப்படுத்தாங்களா என்ன, இதெல்லாம் சேர்ந்துதான் இப்ப கேரக்டர் பில்ட் ஆகணும்.
ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா ஃபர்ஸ்ட். அது சொல்லவே இல்ல பாரு நீ இவ்வளவு நேரம். என்னது குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றேன். இப்பதான்டா ஆகுது அது. ஓகே, அதுதான் கங்க்ராச்சுலேஷன். யாருக்குமே தெரியாது. ம் இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? 2 3 தடவை இந்த மாதிரி நின்று போச்சுனால நாங்க யாருக்கும் சொல்றது இல்லை. ஆமா. அதனால யாருக்கும் தெரியாது. நான் சொல்றது என்னன்னா, நான் சொல்றது குழந்தைய விடு. நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, என்னுடைய தாட் அப்படியே நடக்குதுன்னு சொல்றேன் நான். சொல்றது புரியுது? நீ வந்து மறந்துடுவ. ஆனா நான் எப்படின்னா ஒரு விஷயம் மறக்க மாட்டேன். தாட் என்ன தாட்டு? இந்த மாதிரி நடக்கும்னு முடிவு பண்ணல, அது அப்படியே நடக்குது. அப்போ என்னுடைய தாட் நடக்குதா? அதுதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, என்னுடைய தாட் அப்படியே நடக்குதா பாக்குறியா? தாட்டா எண்ணியது எண்ணியாங்க நடக்குதா? அது எப்போ நடக்கும்னா, நீ நினைச்சது கர்மயோகா நீ ஃபாலோ பண்ணா உன்னோட காமன் வந்து நீ அதை அப்படியே பண்ண ஒரு கேரக்டர் பில்ட் ஆச்சுன்னா பில்டிங் போற. அதேதான் திருப்பதியில கல்யாணம் பண்ணதும். திருப்பதியில இந்த இடத்துல கல்யாணம் ஆகும். அதே மாதிரி கல்யாணம் ஆச்சு. ஒவ்வொன்றும் நான் தாட்டை வந்து ஒரு தாட் எடுத்து வைப்பேன். அந்த தாட் அப்படியே டிஸ்பிளே ஆகும் லைஃப்ல. யாருக்குன்னா ரியல் மேனுக்கு ஆகும். அதான் சொல்றாரு, எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியவர் திண்ணியராக பெறும். புரியுதுல்ல? ரைட்டா? ஓகே. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற பால, உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்ல கூட பிரச்சனை கிடையாது. என்னன்னா நடக்கும் அப்பதான் சொல்லணும். சும்மா சொல்லி என்ன போகுது? எவ்வளவு சொல்லி அப்புறம் மனம் போச்சு மறைவு போச்சுன்னு சொல்லிட்டு இப்ப தெரியும். நான் தான் நேரத்தா போய் பார்த்தோம். அது ஆஸ்பத்திரி காட்டுவாங்கல்ல, குட்டி 2 கை வந்து டாக்டர் என்ன சொல்றாங்க? எல்லாம் ஓகேன்றாங்களா? சூப்பரா போகுது, எல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே. நான் வந்து முருகர்கிட்ட சண்டை போட்டே இருந்தேன். முருகர் நான் முருகர்கிட்ட பேசுவேன். நான் எப்படின்னா, இப்ப கல்யாணம் ஆகுது போது முருகர்கிட்ட போய் நான் பேசினேன். இந்த கல்யாணம் ஆகும்போது முருகர் என்ன சிரிச்சிட்டாரு பார்த்து. ஏண்டா சன்னியாசி சாமியார் இமயமலை சுத்தின என்னால பொண்ணு கல்யாணம் போய் வந்து கேட்கறது சிரிக்கிறாரு. சொன்னேன் கேள்விப்பட்டுறாங்கன்னு. சரி போ பாத்துக்கிட்டாரு. என்ன பண்ணி வச்சுட்டாரு. இந்த ஆயிடுச்சா கல்யாணம். அதுக்கப்புறம் குழந்தை பிரச்சனை போய் நின்னோடனே என்ன சொன்னாரு முருகரு, நீ வந்து என்ன பண்ணு, பழனி வா, நீ வந்து கிரிவலம் சுத்தி வரும்போது ஒரு பாட்டி வந்து சொல்லுவாங்க குழந்தை பிறகு போடான்னு. அதிகமா சுத்தி பாட்டி வந்தாங்க. பாட்டி சொன்னாங்க, நல்லா குழந்தை பிறகு நல்லா இருக்கீங்க, விதியெல்லாம் கொலைப்படாது, விதியெல்லாம் மாறிடுன்னு சொன்னாங்க. கிரிவலம் சுத்தி வந்தா தலை விதி மாறும்னு சொன்னாங்க. அது எழுதி போர்டு. இந்த மாதிரி அது ஒரு ஸ்டேஜ் நடந்துச்சா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தீட்சை கொடுத்தாரு அங்க பழனி கோயில்ல அடிவாரத்துல. அது பேர் நமச்சிவாய சொன்னா இது சொல்லணும், சிவாய நம்ம சொல்லணும். ஒருத்தர் வந்து தீட்சை கொடுத்தாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துட்டே வரும். நான் என்னென்ன நினைச்சாலும் நடந்துட்டே போகும். அதுதான் அது நடந்துட்டே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து குழந்தை வரும். சரி, அவரே முருகர் வந்து ஒரு எப்படி வரும்னா, எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? அது நடக்க போறது அப்படி நடக்கும். சரி, 2 விஷயம் இருக்கு. நம்ம நினைச்சிட்டே இருக்கலாம், இமேஜினேஷன் இல்ல, அது நடக்கணும் லைஃப். நான் நினைச்சிட்டே இருந்தா அது உண்மை இல்ல. இல்ல இப்ப கடவுள் பேசுறாருன்னா கடவுள் எப்படி பேசுவாரு? அவர் சொன்னா நமக்கு ஒண்ணு உணரும். இது உணர்வு தானே, ரியலைசேஷன் தானே. ஆனா அது நடந்தாதான் அது கடவுள் சொல்றாருன்னு அர்த்தம். இப்ப நம்ம பேசுறோம், இப்ப கடவுள் போய் நம்ம கேட்கறோம் ஒண்ணு, அதுக்கு ரிப்ளை வருதுன்னு வச்சுக்கோ, நான் பண்றேன் போட வச்சுக்கோங்க, அது நடந்தாதான் சொல்றாருன்னு அர்த்தம். நம்மளே நினைச்சுக்கிறோம். புரியுதுல்ல? அது வித்தியாசம். மென்டல் ஆகக்கூடாது. அதுக்கு வந்து திருப்பதி கல்யாணம் பெருமாள்கிட்ட வேண்டி திருப்பதி கல்யாணம் ஆச்சா இல்லையா? அப்ப திருப்பதி பெருமாள் நம்ம பண்ணி வைக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம திருப்பதிட்ட போய் கேட்டா திருப்பதி பண்றாருன்னா அவர் பண்ணணும். சும்மா நான் வேண்டிக்கிட்டேன் எதுவுமே நடக்காம பண்ண அது இல்ல. பண்ணாதான் பேசுறோம். நம்ம பேசுறது ரிலே கம்யூனிகேஷன். என்ன நீ நான் பேசுறேன், நீ அதுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் ஆக்ஷன்ல. கம்யூனிகேஷனு டாக்கிங் தானே அது. புலம்பல் தான் அது. புலம்புறத பத்தி பேசணும். நான் போய் முருகன் கேட்பேன், அவர் கொடுப்பாரு. நான் போய் கேட்டேன் குழந்தை கொடு, நான் கேட்க மாட்டேன். ஜென்ரலா ரொம்ப புலம்பிட்டு ஒய்ஃப் சரி ஒரு தடவை கேட்டா அவர் கொடுக்கணும். அதே மாதிரி வேலை கேட்டா வேலை கொடுக்கணும். காரணம் சொல்லுவாரு. அன்னைக்கு ஒரு தடவை நான் கேட்கும்போது என்ன சொன்னா தெரியுமா, இவரு முருகர் என்ன சொன்னாருன்னா, ஏண்டா நீ என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசுற, நான் பிடிச்சி திட்டு 6 மணி நேரம் திட்டினாரு என்ன முருகர். எனக்கு மூஞ்சி அந்த ஒய்ஃப்ட சொன்னேன், சேம் பிளட் நல்லா திட்டி விட்டாரு என்ன கடவுளை. ரொம்ப கவலைப்பட்டேன். என்னடா கவலை எல்லாம் படுற என்ன கேட்டேன். நீ ரொம்ப கவலைப்படுற, நீயா படைச்ச, நீயா குழந்தை கொடுக்குறேன்னு சொன்ன, நீயா இது பண்ண, நான் படைக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், முடியல நான் கூட்டு போயிடுவேன் திருப்பி, என்ன நடுவில் என்ன கிளிக்க போறேன், வேலையை படுறான்னு.
திட்டி விட்டாரு. இப்போ நானே வந்துட்டேன், நான் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன். இப்போ அந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, இது வரும். நம்ம இதெல்லாம் வந்து வெளியே யாரு சொன்னா நம்ப மாட்டாங்க. அது நடக்க நடக்க வரும். இப்போ என் ஒய்ஃபுக்கு தெரியும் நான் பேசுறது நடக்கும், அவளுக்கு தெரியும் நான் சொன்னா நடக்கும்னு. அது எப்படி நான் கம்யூனிகேட் பண்ணி சொல்லுவேன். இப்போ இவரு ராமேஸ்வரம் சார் கம்யூனிகேட் பண்ணுவார்ல காளி கூட, அது அப்படியே நடக்கும் அவருக்கு. அப்பதானே கம்யூனிகேட் பண்றது அர்த்தம் கடவுள் கூட. அந்த கம்யூனிகேஷன் என்னன்னா, நமக்கு இப்ப கடவுள்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்லுவார், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம அது போய் சொல்றோம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே நடக்கும். அப்போ நம்ம காடு கம்யூனிகேட் பண்றதுன்னு அர்த்தம். புரியுதா? அந்த மாதிரி வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இது ஒரு ஸ்டேட். அப்புறம் வந்து நாலேஜ் வரும். நாலேஜ் என்னன்னா, எதுனால எது நடக்கும், எதுனால எது நடக்காது, இது நடக்குமா நடக்காதுன்ற அறிவு வரும். தான் ஞானம். அதை நோக்கிதான் நம்ம எல்லாரும் போறோம். எனக்கு அது நோக்கி போக போக எனக்கு என்ன தெரியும்னா, எங்க அம்மா எப்ப சாக போறாங்க எனக்கு முன்னாடியே தெரியும். உனக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்காது? அந்த டைம்ல ஞாபகம் இருக்காது? எனக்கு எந்த நேரத்துல எப்படி சாவாங்க எல்லாம் தெரியும். டேட்டு, இடம் எல்லாமே தெரியும். அது நடக்கும் போது எனக்கு ஒண்ணும் கவலையே கிடையாது. எல்லாரும் அழுதாங்க, நான் அழவே இல்லை. என்ன அழுது முடிச்சிட்டேன் ஆல்ரெடி. முன்னாடியே தெரியும்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு. அந்த டிஸ்பிளே வரும்போது நான் அப்படியே நான் ஓகேன்ட்டேன், நான் அவ்வளவுதான். புரியுதா? அதே மாதிரி நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில கெஸ்ட் ப்ரொஃபஸரா போவேன், லெக்சரரா போவேன். நீ நம்புவியா கனவு? 2003 பெங்களூர் வந்தேன்ல, அப்புறம் இங்கிலீஷ் ஒரு பேச தெரியாது. அப்ப எனக்கு கனவு வந்துச்சு. என்ன எனக்கு ஒரு வந்துச்சு, டிஸ்பிளே ஆஃப் தாட். என்னன்னா, ஒரு ஐன்ஸ்டீன் மாதிரி நான் வந்து நைட் ஒரு 9 மணி போல நடந்து வர்றேன் ஒரு யூனிவர்சிட்டியில. என்ன பார்த்து குட் மார்னிங் சார்னு சொல்றாங்க 2 பேர். நான் சொன்ன 2001 நான் டிஸ்பிளே ஆஃப் தாட் ஒரு தாட் வந்துச்சு. ஆனா அந்த தாட் அப்படியே நடந்துச்சு பாலா. நான் யூனிவர்சிட்டியில ஒரு யூனிவர்சிட்டி கெஸ்ட் லெக்சரா 2 மாசம் இருந்தேன். புரியுதுல்ல? இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்பிளே ஆஃப் தாட் பவர். இதான் சொல்றாரு 3வதுல. நம்ம அடுத்தது போலாம். இதெல்லாம் சொல்லிட்டேனா, இப்ப அவர் கிளீனா சொல்லுவாரு பாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப அடிப்பாரு பாரு, நீ படி, நான் படிக்கிறேன். All this determined by karma work. No one will get anything unless he earn it. ரொம்ப முக்கியம். No one gets anything unless he earns it. Okay, இது முதல்ல ஒரு டவுட் இருக்கா? அதுல 3 பேராகிராஃப்ல இல்ல கிளியர் ஆயிடுச்சு இல்ல? முதல்ல என்ன சொல்றாரு, சின்ன சின்ன சேர்ந்து பெருசாகுது. அந்த பெருசு தான் நமக்கு வந்து கேரக்டர் பில்ட் பண்ணுது. அந்த கேரக்டர் வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம். எப்ப பண்ணலாம்னா, உன்னோட டிஸ்பிளே ஆஃப் தாட் எப்போ சக்சஸ் ஆகணும், வில் பவர் ஆகும், சக்சஸ் ஆகும். ஓகேயா? சின்னியராக பெரிய அவ்வளவுதானே? புரிஞ்சுச்சுல? 3மே. அடுத்தது போலாம். All this determined by karma work. No one can get unless he earns it. This is eternal law. Okay. We may sometimes think it is not so, but in the long run we become convinced of it. A man may struggle all his life for riches. He may cheat thousands, but he finds at last he did not deserve to become rich, and his life becomes a trouble and nuisance to him. We may go on accumulating things for physical enjoyment, but we earn is really ours. A fool may buy all the books in the world, and they will be in his library, but he will be able to read only those that he deserves to. And whatever he wish ourselves to be, we have power to make ourselves. Okay, sorry, only we deserve to the books we deserve and deserves to produce by karma. Our karma determines what we deserve and what we assimilate. We are responsible for what we are, and whatever we wish ourselves to be, we have power to make ourselves. Okay. If we are now has been the result of past actions, it is certainly follows that whatever we wish to be in the future will be the present actions. So we have to know how to act. So you will say, what is the use of learning how to work? Everyone works in the same way, some way or another in this world, but there is such a filtering away of energies. With regards to karma yoga, the Gita says that is doing work with cleverness as a science, knowing how to work, one can obtain the greatest results. You must remember
that all work is simply bring out a power of the mind which is already there to wake up the soul. The power is inside the man, so is the knowing the different work or blows to bringing them out and to cause the Jain to wake up. Okay. நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டினியூ பண்ணணும். நிறுத்தலாம், இதான் லாஸ்ட். இல்ல இது ஹெவி தான். அது இதுவே உனக்கு ஹெவியா இருக்கா? ஆமா, இது வரைக்கும் போனது நம்ம கரெக்ட். இதை நம்ம டிஸ்கஸ் பண்றது நம்ம நெக்ஸ்ட்ல பண்ணுவோம். ஆல் திஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை கர்மால இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். பாதி முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி இருக்கு. நல்லா இருக்கா இந்த புக்கு? இது நல்லா இருக்கு. இது ரொம்ப கிறிஸ்பா, இது ரொம்ப சம்மரி மாதிரி வருது. இதுதான் என்னுடைய பைபிள். நான் எப்பவுமே கையில வச்சிருக்க புக்கு இதுதான். நான் சின்ன வயசுல இருந்து நான் ஒரு 5வது 6வது படிக்கிறது படிக்கிறேன். இந்த ஒரு சின்ன புக், இது ஒரு 3 ரூபா நான் முதல் வாங்குவேன். இப்போ வந்து 30 ரூபாய். 30 ரூபா. தமிழ்ல வந்து நான் முதல்ல 3 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த புக்கு. இப்ப கூட